ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6.2 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா பர் சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வரும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 10 ஃபெட் மோனோ போட்டு செஞ்சுருக்கேன். 10 ஃபெட் மோனோ போடும்போது உங்களுக்கு சோனி எக்ஸ்போர்ட்டு கரெக்டாக மேட்ச் ஆகும். உங்களுக்கு சோனி எக்ஸ்போர்ட்டில் 1800 வாட்ஸு பக்காவாக மேட்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அக்ரலிக் ஷீட்டு பிளாக் வித் பிளாக் மேட்டில் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 2 சப்வூஃபரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலு. சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோல் ஆகும். அதில் சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலர் ஆகுது. சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு லெவலில் நான் வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் மட்டும் கண்ட்ரோல் ஆகும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 16:2 டிஸ்பிளேவில் போட்டிருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இதில் டோட்டலாக எல்லா யூனிட்டுக்கான மாஸ்டர் வால்யூமும் இதில் கண்ட்ரோல் ஆகும். எல்லா சேனலுக்கும் நீங்கள் செப்பரேட்டாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சேனலுக்கான கண்ட்ரோல்ஸும் யூஎஸ்பி ஸ்லாட் தனியாக போட்டிருக்கேன். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வைஸு 6 இன்ச் கோர் போட்டிருக்கு. 6 இன்ச் கோரில் 60 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கு. 60060 பிரிட்ஜ் பண்ணி வெளியே வர அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 75 வரும். 75 வோல்டேஜில் 15 ஆம்பியர் போட்டிருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வைஸு. டிரான்ஸ்ஃபார்மர் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 இன்ச் வரும். கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 மியூஎஃப்ல 100 வோல்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். மெட்டல் டயோட் பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டயோட் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 10 ஃபுட் மோனோ 2 யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஷானில் போல்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கான செக்ஷன் இது. ஃபேனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ஓவர் ஹீட் ஆகும் அப்படின்றதுக்காக ஆம்பிளிஃபையரில் 6 ஃபேன் வச்சுருக்கேன். 2 அவுட்லெட்டுக்காகவும் 4 இன்லெட்டுக்காகவும் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வித் ஏசி சென்சரில் போட்டிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் டிலே சர்க்யூட் ரெண்டும் வேலை செய்யும். இதில் கெப்பாசிட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 6 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60,000 மியூஎஃப். ரெண்டாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டுக்காக எடுத்திருக்கேன். 3 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆஸ் யூஸ்வல் யூஸ் பண்ணுறேன் டீகோடர் போர்டு தான், அருணா. இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் பூஸ்ட் பண்ணுறதுக்காக சப்வூஃபர் பூஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஸ் எல்லாமே ரீஅசெம்பிள் பண்ணி போட்டிருக்கேன். ரீஅசெம்பிள் பார்த்தீங்கன்னா 80 வோல்டேஜ் வரையும் தாங்குற அளவுக்கு ரீஅசெம்பிள் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொரு சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வரும். நீங்கள் 10 இன்ச்சஸ் ஊஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு சேனலுக்கும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு தவிர வேறு எதுவும் போட்டிங்கன்னா தாங்காது. அந்தளவுக்கு இது பவர் சேர்த்தி கொடுத்துருக்கேன். செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஆம்பிளிஃபையரை. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் தேவைப்படுச்சுன்னா கஸ்டமர் நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம். உங்களுக்கு சிங்கிள் சப்வூஃபர் இல்லை டுவல் சப்வூஃபர் எப்படி வேணுனாலும் கேட்டாலே நம்ம செய்யலாம். கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள்.